இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றேன். பாருங்கள், நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுகை செய்யத்தக்க நீர் எங்களை குடும்பமாக எங்கள் இல்லங்களிலே கூட செய்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குடும்பமாக உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக, எங்களோடு கூட பேசுவீராக, ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்று ஸ்தோத்திரம் செலுத்துவதன் காரணங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். வாசிக்கப்பட்ட 107ஆம் சங்கீதம் பல காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக போன வாரத்தில் தலைமை போதகர் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது என்று அவர் பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்லது என்று கற்றுக்கொண்ட நாம் இன்று ஸ்தோத்திரம் செலுத்துவதன் காரணங்களையும் அறிந்து உணர்ந்து நாம் செலுத்துவோமே என்றால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேதாகமத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியத்துக்காகவும் எல்லா வேலைகளிலும் நீங்களும் நானும் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு பெற்ற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செலுத்துவதை ஞானத்தோடும் உணர்வோடும் நாம் கொண்டாடுவதற்கு நாம் பிரயாசம் எடுப்போமாக, ஆயத்தப்படுவோமாக. வாசிக்கப்பட்ட பாகம் 107ஆம் சங்கீதம் எழுதுகிறவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. அவர் யாருக்கு எழுதுகிறார்? எல்லா விசுவாசிக்கும் எழுதுகிறார். காரணம் என்னவென்றால், முற்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து ஜூதாவுக்கு அவர்கள் மீட்டு எடுக்கப்பட்டு கொண்டு வருகையில் அவர்கள் அனுபவித்த அனுபவங்களை அவர் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அனுபவங்களிலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது மோசே கர்த்தரை துதியுங்கள் என்று வலியுறுத்தினார். அதே போல் சங்கீதக்காரனாகிய தாவீது இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள் என்று அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மீட்கப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆதலால் முதலாவதாக நாம் இஸ்ரவேல் ஜனத்தார், மீட்கப்பட்ட ஜனங்களாக அவர்களுடைய நிலைமை என்ன? அந்த 107ஆம் சங்கீதத்தில் ஏறக்குறைய 8 காரியங்கள் விவரிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, முதலாவதாக 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால், மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு எப்பொழுதும் சத்துருவானவன் வருகின்றான். தன்னுடைய பயணத்தில், வாழ்க்கை பயணத்தில், விசுவாச ஓட்டத்தில் சத்ருவானவன் அல்லது சத்ருக்கள் வருவார்கள், எதிர்கொண்டு வருவார்கள். அதிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து அவர்களை அழைத்து வந்தார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக வரும் பயணத்தில் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆபத்தும் இக்கட்டும் ஏற்பட்டது என்று 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனங்களில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 4 முறை ஆபத்தும் இக்கட்டும் அவர்கள் அனுபவித்தார்கள். அதே போல் இன்றும் கூட நம்மில் அநேகர் ஆபத்தும் இக்கட்டுகளும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து அவர்களை கொண்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு கட்டுண்டவர்களாக இருந்தார்கள் என்று 10வது தமிழில் 11வது வசனத்தில் வாசிக்கின்றோம்.
மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கட்டுண்டவர்களாய் இருந்தார்கள். 12வது வசனத்தில் வாசிக்கும் போது அதே மீட்கப்பட்ட ஜனங்கள் வருத்தத்தினால் காணப்பட்டார்கள். வருத்தம் அவர்களை ஆண்டு கொண்டது. அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாயிருந்தார்கள். 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பாடுகளினால் அவர்கள் ஒடுங்கி போனார்கள். பாடுகளினால் ஒடுங்கி போனவர்களாக இருந்தார்கள். இன்றும் அதே நிலைமை நம்மில் அநேகர் பட்டு கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களை, மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்படி அனுபவித்து வந்தார்கள். அதோடு கூட 20வது வசனத்தில் வியாதிகள் அவர்களை தாக்கி அழிவுக்கு கொண்டு போகிற ஒரு நிலைமை. வியாதிகள் அவர்களை தாக்கி அழிவுக்கு போகிற வழியில் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகின்றார். 39வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் இடுக்கண்களினாலும் துயரத்தினாலும் இடுக்கண்களினாலும் துயரத்தினாலும் அவர்கள் அனுபவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். யாரு? மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இன்றும் கூட நம் மத்தியில் இருக்கிற விசுவாசிகளாக, சீஷர்களாக, தேவ ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இது விசுவாச பயணம். ஆனாலும் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட 1வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று அவர் வலியுறுத்துகின்றார். ஆதலால் இன்று எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்களும் நானும் இருந்தாலும் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே, ரட்சிப்படைந்தவர்களாக இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த 107ஆம் சங்கீதம் 43வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நாம் ஞானத்தோடு காணப்பட வேண்டும். ஞானத்தோடு கூட இருக்கிறவர்கள் அவர்கள் நிலைமையை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக கர்த்தரை துதியுங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அதே போலதான் ஸ்தோத்திர பண்டிகைக்கும் பிரதிஷ்டை ஆராதனைக்கும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொண்டு உணர்வோடு நாம் கர்த்தரை துதிக்க நாம் பிரயாசம் எடுப்போமாக, ஆயத்தப்படுவோமாக. ஒருவேளை நீங்களும் நானும் சத்துருக்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம், ஆபத்தும் இக்கட்டும் அனுபவித்து கொண்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டு கட்டுண்டவர்களாக இருக்கலாம், வருத்தத்தினால் காணப்படலாம், ஒடுங்கி போனவர்களாக, பாடுகளினால் ஒடுங்கி போனவர்களாக இருக்கலாம், வியாதிப்பட்டு கொண்டு அழிவுக்கு நெருங்கி கொண்டிருக்கலாம், இக்கட்டினாலும் துயரத்தினாலும் காணப்படலாம். ஆனாலும் நீங்களும் நானும் அறிந்து, நம்மளுடைய நிலைமையை அறிந்து உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று ஆவியானவரை கொண்டு 107ஆம் சங்கீதத்தின் மூலமாக வலியுறுத்தப்படுகின்றேன். நாம் செய்வோமா? ஆனால் தொடர்ந்து 3 பெரிய தலைப்பிலே நாம் ஏன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், காரணங்கள் என்ன? இந்த 3 பெரிய தலைப்பில் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் 3 பெரிய தலைப்பாக ஏன் சொல்கிறேன் என்றால், சுலபமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு, முதலாவதாக நிலைமை எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு யார், ஆண்டவர் நமக்கு யார் என்று உணர்ந்து அறிந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் யார் என்று அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவரா, அவருடைய கிருபை என்றும் மாறாதது. பிரியமானவர்களே,
அதே சத்தியத்தை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 1வது வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் உடையவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆதலால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், கர்த்தர் உண்மையும் நீதியுமானவர். கர்த்தர் உண்மையானவர். நம் வாழ்க்கையிலே அவர் ஒருவர் தாங்க உண்மையானவர், அவர் நீதியானவர் என்று சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் எபிரேயரின் எழுத்தாளர் என்ன எழுதுகின்றார்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்மளுடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாத தேவன் உடையவர்களாக இருக்கிறோம். மாறாத தேவன் நம் உள்ளத்தில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆதலால் துதிக்க வேண்டும், நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே வேளையில் மாறாத ஆண்டவர் அசைக்க முடியாத ராஜ்யத்தை உடையவராக இருக்கிறார். அவரை நம்பி பின்பற்றி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை அவர் வழங்குகிறார். பிரியமானவர்களே, ஆதலால் தான் நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வேற என்னங்க ஸ்தோத்திரிக்க வேண்டும்? அவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட நிலைமையில சொல்லப்பட்ட 8 நிலைமைகள் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் என்று அறிந்து நாம் உணர்ந்து ஸ்தோத்திரிப்போம். அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரிப்போம். யார் நம்மளுடைய கர்த்தர், யார் நம்மளுடைய ஆண்டவர், இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரிப்போமாக. இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? செய்ததையொட்டி, செய்ததை நிமித்தம் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் உங்களுக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் தாம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் தந்தருளினார். பிரியமானவர்களே, பிதாவானவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தது நிமித்தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக, எனக்காக, உலகத்துக்காக கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நாம் ஒருபோதும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். ஆதலால் நன்றி சொல்வோமாக. பாவியாக இருக்கையிலே நம்மை மீட்டெடுத்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கின்றோம். நம்மளுடைய ஆண்டவர் என்ன செய்தாருங்க? எல்லாரும் நம்மை கைவிட்டாங்க. பாவம் செய்யும் போது, தப்பு செய்யும் போது உங்களை என்ன குற்றச்சாட்டுனாங்க, விலகி போனாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவரோ பாவியாய் இருக்கையிலே அவர் மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். மீட்டெடுக்கப்பட்டு நடந்து கொண்டு வரும்போது, கீழ்ப்படிதலோடு வரும்போது, பல சோதனைகள், பல கஷ்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டும் போதெல்லாம் அவர் வந்து உதவி செய்து நம்மை ரட்சித்தார். பிரியமானவர்களை, கூப்பிடும் போது எல்லாம் அவர் பதில் கொடுத்தார், ரட்சித்தார். 118ஆம் சங்கீதம் 21வது வசனத்தில் சங்கீதக்காரராகிய தாவீது அவ்விதமாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, ரட்சிப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட நாம் வாசம் செய்வதற்கும் சஞ்சரிப்பதற்கும் அவர் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறார். கொலோசியர் 1:12 வாசித்து பார்ப்போம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அருகதையே இல்லைங்க. அப்படிப்பட்ட பாவிகளில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் ஆண்டவர் தம்முடைய மகளாக ஏற்றுக்கொண்டு சீஷராக, ஊழியக்காரராக அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் அவர்களுடைய
வாசஸ்தலத்திலும் தங்குவதற்கு ஆண்டவர் ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆதலால் கர்த்தர் செய்ததை நினைத்து அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரிப்போமாக. மூன்றாவதாக 107ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தார்? பிரியமானவர்களை, 107ஆம் சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கவனமாக வாசித்து அறிந்து கொள்வீர்கள் என்றால் 5 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும், 107ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மீட்கப்பட்ட ஜனங்கள் வழி தவறி போகிறவர்களாக, ஆண்டவரை விட்டு போகிறவர்களாக, அவர்கள் பின்தங்கி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றும் கூட ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அன்பான தேவன் அப்படிப்பட்ட மக்களை மறுபடியுமாக தம்முடைய பாதையில் கொண்டு வருவதற்கு இயேசுவின் மூலமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். யோவான் 14:6 இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழியை கொடுத்திருக்கிறாருங்க. வழியை கொடுத்தது நிமித்தம் நீங்களும் நானும் அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றால், மீட்கப்பட்ட ஜனங்கள், விடுதலை பெற்ற ஜனங்கள் விடுதலையை இழந்து போனார்கள். நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தும் சுயாதீனத்தை இழந்தவர்களாக, விடுதலை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த விடுதலையை மறுபடியுமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று அவர் வலியுறுத்தி அவர் சொன்னார். சத்தியமாக அவர் சொன்னார். இன்றைக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்தது நிமித்தம் நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். மூன்றாவதாக 17வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வாழ்க்கை பயணத்தில் கடந்து வரும்போது இந்த மாம்சமான உடம்பு அநேக வியாதிப்படுகிறது. ஒரு சில வியாதிகள் கீழ்ப்படியாமை வருகிறது. ஒரு சில வியாதிகள் சோதனையின் வருகின்றது. பிரியமானவர்களே, எப்படியா இருந்தாலும் வியாதி அநேகரை தாக்கி கொண்டிருக்கிறது. அழிவுக்கு போகிற நிலைமை வருகின்றது. அப்படி இருந்தும் ஆண்டவர் என் சங்கீதக்காரனாகிய தாவீது மூலமாக 20வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? குணப்படுத்துகிற வசனத்தை அனுப்பி நான் உங்களை சுகப்படுத்தி அழிவிலிருந்து மீட்டு கொண்டேன். பிரியமானவர்களே, சுகாதாரத்தை கொடுக்கிறார். கொடுத்தது நிமித்தம் நம்மில் அநேகர் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் நிமித்தமாவது கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான்காவதாக, பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கை பயணத்தில் வரும்போது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொரோனா வாதையினால் அநேகர் வேலை இழந்து, சம்பாத்தியத்தை இழந்து, வருமானம் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், நாளை என்ன நடக்குமோ என்ற கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக அவர்கள் பாபிலோனிலிருந்து யூதா தேசத்துக்கு வரும்போது உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது இப்படி ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக எழுந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனத்தில், உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய தேவையை அறிந்தவர்.
அறிந்த தேவன் அவர் சொல்லுகிறார், தேடுங்கள் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரே ஒரு காரியத்தை தாங்க நம்ம செய்யணும், இருதயத்தை ஆண்டவரிடத்தில் திருப்ப வேண்டும். முதலாவதாக அவர் ராஜ்யத்தை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும், எல்லாம் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? நம்பிக்கை. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற மட்டும் நாம் ஜீவிக்க முடியும், வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஐந்தாவதாக, கடைசியாக, பிரியமானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் அநேகர் ஆண்டவரை விட்டு கீழ்ப்படியாமல் போனதுனால தங்களுடைய வாழ்க்கை, பூந்தோட்டமாக இருந்த வாழ்க்கை இப்பொழுது பாலைவனமாக மாறி போய்விட்டது. பாலைவனமாக இருக்கிற வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதை மாற்றுகிற வாசஸ்தலமாக இல்லத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாதமான இல்லம், ஒரு பூந்தோட்டமாக காண அவர் ஆசைப்படுகிறார். ஏசாயா 35 அதிகாரத்தையும் ஏசாயா 41 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், கீழ்ப்படிவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாசஸ்தலம் ஒரு பூந்தோட்டம். கீழ்ப்படிய மாட்டேன், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பாலைவனம். ஆனாலும் இன்று ஆண்டவர் உங்களையும் நேசித்து அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நான் உன்னுடைய பாலைவனத்தை பூந்தோட்டமாய் மாற்ற விரும்புகிறேன். அவர் கொடுக்கிறாருங்க, அந்த அழைப்பு கொடுக்கிறார், அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். வேண்டாமா? அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை, பூந்தோட்டமான ஒரு கூடாரத்தை, வாழ்க்கையை அமைத்து கொடுக்க விரும்புகிறதுனால நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அது மட்டுமல்ல, நம்மில் ஒரு சிலர் மரண தருவாயில் இருக்கின்றோம். வயது கடந்து எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறோமோ என்று பயத்தோடும் திகிலோடும் சந்தேகத்தோடும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போவேன்? ஒரு நம்பிக்கையை, ஒரு இல்லத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யோவான் 14 அதிகாரத்தை வாசித்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் என்னோடு இருக்கும்படி நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி போகிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு, ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், கொடுத்து விட்டார் என்று நம்பி நீங்களும் நானும் அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த கால வேளையிலே அறிந்து உணர்ந்து ஸ்தோத்திரிப்போமா? வலியை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். விடுதலையை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகாதாரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிப்போம். நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிப்போம். நமக்கு நல்ல ஒரு நிரந்தரமான இல்லத்தை, நித்திய இல்லத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரிப்போம். முடிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதினதை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, எல்லா வேலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காரியத்துக்காகவும், எல்லா நேரங்களிலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனம். ஆண்டவருடைய சித்தம் என்ன 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 என்று கேட்க வேண்டாம், தேட வேண்டாம். அவருடைய சித்தம் என்னது என்றால், அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும், அவருடைய சீஷர்களாக இருக்கிற நீங்களும் நானும், விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும், தேவனுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காரியத்துக்கும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, செய்வோமா? அப்படி செய்வோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். Let me briefly share with you in English the reasons of Thanksgiving. My dear brothers and sisters, there are various reasons, but one of the thing is we are called to give thanks at all time for everything, for all things.
We are supposed to thank God for all things, for everything, and at all times. And we have to do, or we have to give thanksgiving in a meaningful manner. Likewise, this year, as we prepare to observe Thanksgiving meaningfully, we must know specifically why we are giving thanks. Firstly, I wish to refer to the passage read in 107, Psalm 107. There are various conditions of the redeemed people. The Israelites was redeemed from Babylon to Judah, and as they was traveling, they underwent a lot of conflicts or experienced many things. And there are about 8 to 9 things which is mentioned. In verse 2, in their walk after they are redeemed, they face enemies. The redeemed people, today even the redeemed, saved people will confront enemies. Secondly, we see that in verse 6, 13, 19 and 28, the redeemed people face trouble and distress. And in verse 10, they experience misery. And in verse 12, they labored. And in verse 17, they suffered affliction. And in verse 20, they were taken into illness and led to destruction. In verse 39, we see they were oppressed and in sorrow. Likewise, today, many redeemed believers, disciples, and even servants of God may be going through this. Yet, Swami Davis is calling. You and I need to give thanks. He urged in Psalm 107 verse 1, give thanks. Give thanks, for the Lord is good. My dear brothers and sisters, and in verse 43, he advised us to be wise. We must know and we must understand to give thanks. In order for us to observe Thanksgiving meaningful, you and I need to know why. You and I need to know and understand the reason for giving Thanksgiving. And in order to summarize briefly 3 main topics, first thing is we need to give thanks for who God is in our life. Who God is. In 1 Chronicles chapter 16 verse 34, God is good and His love endures forever. That is why you and I need to give thanks. And God is faithful and just. In 1 John 1 verse 9, God is the only one faithful and just at all times. So we need to give thanks. And God is unchanging. In Hebrews 13:8, yesterday, today, and forever, He is not changing. He is unchangeable, God. And His kingdom is unshakable. In Hebrews 12:8, unshakable kingdom. So, Lord, that is the reason. That kind of God you and I worship. So we must give thanks for who God is in our life. Secondly, for what God has done. Many of us are asking what God has done. John 3:16, for God so loved the world that He gave His only begotten Son, Jesus. He gave Jesus for you, me, and the world. We need to say thank you. And while we were yet sinners, Romans 5:8 says, while we were yet in sinners, Christ died for you and me. There is no one who will accept us when we sin, but Christ died for you and me. We ought to give thanks. And not only that, He answers us whenever we call Him. One person who ever ready, ever willing to answer you and me is Jesus, our Lord, our God. So you and I need to give thanks. And He make us qualified. We don't deserve to be His sons and daughters, yet He made us saints. He qualified us. As such, we need to say thank you. We need to give thanksgiving unto the Lord. So, first, for who God is.
we must say thank you. Secondly, we must give thanks for what God has done for us. And thirdly, in today's passage 107, Psalm 107, main topic will be for what God has given you and me. My dear brothers and sisters, God has given us something. 5 specific mentions, things God has given us. 1, God has given us a way. Many of us have backslidden and sidetracked from our Christian faith. But Jesus says, I am the way, the truth, and the life. And He brought us back in the right perspective, the right way. He has given us the way. So let us give thanks. Secondly, freedom. We have lost our freedom. We have been saved. So we were free at one time. But now many of us are in bondage. We are still clinging to the bad habits. So Jesus says, you will know the truth and the truth will set you free. And if you are set free by the Son, you are free indeed. So God has given freedom through Jesus Christ. So He has given way, at the same time freedom. And third, if you see in verse 17 to 22, many of us have lost our health. We are not well. And Jesus is, specifically in verse 20, Psalmist David is saying, God sent forth the word of healing upon you and me, upon everyone who is ill, and heal us. So good health has been given to you and me. So we need to say thank you. And fourthly, my dear brothers and sisters, at this pandemic time, many of us are struggling. Many of us are uncertain how we are going to continue our life. We have lost hope. And at such situation, God is giving us hope. In Matthew chapter 6, verse 32, Jesus said, your Father, your heavenly Father knows what is your need and He will grant you. But the only formula, the condition is, seek ye first the kingdom of God and His righteousness, and all these things will be added unto you. That is hope. So God has given us a hope during this season. No matter what our condition may be, God gives us what we need. And finally, we see that from verse 33 to 43 in Psalm 107, the redeemed people, due to their disobedience, their life, which is supposed to be a garden, transformed to be a desert. Disobedience will bring harm to a beautiful garden into desert. But God wants to transform back the desert into a beautiful garden, a home where you and I can enjoy. In Isaiah 35, in Isaiah 41 verse 8, it talks about our life which is garden. But if we disobey God, then our garden will be transformed to desert. But God wants to transform us from desert to garden. And even in some of us are asking question, what will happen once I die? In John 14 verse 1, God says, do not be troubled. Let not your heart be troubled. I have gone to prepare a room for you, a mansion for you. My dear brothers and sisters, God has already prepared a home to live with Him in eternity. So we should say thank you. So today, if meaningfully you and I want to thank God, we should thank God for the way He has given or shown. We should thank God for the freedom He has given, set us free. We must also give thanks to God for the good health He has given and the hope as well as a home in eternity. In conclusion, I just want to share with you Apostle Paul telling to Thessalonians, we should give thanks to the Lord in every circumstances, for everything at all times. This is the will of God for you and me. What is the will of God? Give thanks.
So simple. Even giving thanks we forget. But that is the word of God. Today, the Holy Spirit is convicting you and me through Psalm 107 to give thanks to the Lord, for He is good. His love endures forever. So let us give thanks for every circumstances, for everything in our life, at all times of our life. Can we pray? ஜெபிப்போமா? கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திர பண்டிகை ஆயத்தத்துக்காக நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற வசனங்களுக்காக நன்றி, சத்தியங்களுக்காக நன்றி. அநேக வேளைகளில் நாங்கள் கவனக்குறைவாக ஆண்டவரே சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறியாமல் சடங்காச்சாரமாக செய்து கொண்டு வருகின்றோம். இந்த ஆண்டிலே அறிந்து உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் கொண்டாட, ஆராதிக்க, நன்றி சொல்ல, ஸ்தோத்திரம் செலுத்த, துதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை உதவியை எங்களுக்கு கட்டளையிடும். Lord, thus far we have done observe Thanksgiving without careful, but this year, thank you, Lord, for convicting us to observe Thanksgiving in knowledge and understanding, so that it will be a meaningful Thanksgiving which bring glories to your name. உமக்கே மகிமையை கொண்டு வரும் சோஸ்திர பண்டிகையாக நாங்கள் கொண்டாட எங்களை ஆயத்தப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.